வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம். இது என் திரைப்படத்துறையில் எலெக்ஷன் இருக்கிறதுனால ரொம்பவே நேரம் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இடையிடையே கிடைக்கிற கொஞ்சம் நேரங்களில் நான் தவம் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது கடந்த 2-3 நாளாக மதுரை, திருச்சி இந்த ஏரியா போயிருந்தோம். ஸோ அங்கே எனக்கு டைம் கிடைக்கிற போது தியானத்தில் உட்கார்ந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அன்கான்ஷியஸ் ஆகிடுது. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் உணர்வு இருக்குது, உடம்பு உணர்வு மட்டும் இருக்குது. ஆனால் என்னால் பேச முடியறதில்ல, எந்த கண்ணு முழிக்க முடியறதில்ல, அது மாதிரி இருக்குது. இது தொடர்ந்து இப்படி தான் 2-3 டைம் இப்படியே இருக்குது. சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி டைம் கிடைக்கல பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்து அதே மாதிரி பண்ணேன். உட்கார்ந்த ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கே போயிடுது. இது என்னன்னு தெரில. ஏன்னா கூட வர்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களாம் ரொம்ப நேரம் ஒரு 1/2 மணி நேரமாக தண்ணியெல்லாம் தெளித்து ஏதோ பண்ணி அப்புறம் கொஞ்சமாக நினைவு வந்தது. சாமி, இது எப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கு என்ன பண்ணுறதுங்க சாமி? வாழ்க வளமுடன். ஏதாவது கொஞ்சம் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க சாமி. ரொம்ப நன்றிங்க சாமி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சடோரி ஒரு தடவை அட்டன் பண்ணி ஃபுல்ஃபில்லாக செஞ்சிட்டாலே சடோரினி உள்ளே இறங்கிக்கும். அது எங்கே போனாலும் விடாது, எத்தனை ஜென்மானாலும் விடாது. நம்ம எவ்வளோ தான் கான்சியஸ் பண்ணி வேறு இதில் நம்ம கவனத்தை செலுத்தினாலும் அது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் எந்த மாஸ்டர்கிட்ட எங்கே போய் தியானத்தில் உட்காந்தாலும் அது சமாதி கொண்டு போகும். சமாதி கொண்டு ஆனந்தமய கோஷத்தில் இழுக்கும். ஏன்னா உங்களுக்கு 6 விதமான தீட்சை கொடுத்துருக்கு, அது உங்களுக்கே தெரியாது. அது என்ன பண்ணும், நீங்கள் கண்ணை முன்னாலும் சரி உங்களுக்கு சமாதி தான் இழுக்கும். இழுத்து ஆனந்தத்துக்கு கொண்டு போகும். அந்த ஆனந்தத்தை நிலைபெற தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதனால் நீங்கள் எங்கே சுற்றினாலும் எங்கே போனாலும் உட்காந்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஆவீங்க. அந்த நிலையில் நிலைச்சிருந்துட்டு வெளியே வரும்போது தான் நமக்கு வேறு பல விஷயங்களை செய்ய முடியும். அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி மனதால் வெறுத்தாலும் கூட வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அது வெளியில் வரும். அதான் அதனுடைய தன்மை. ஒன்ஸ் உள்ளே போயிட்டா முடிஞ்சு போச்சு. அதான் சடுரி அட்டன் பண்ணுறது மூலம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை சடுரி அட்டன் பண்ணி முழுசாக செஞ்சுட்டானா இந்த தப்பிக்க முடியாது. 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் கழித்து வந்தாலாம் இருக்குது. நம்மகிட்ட எங்கே போனாலும் அது விடாது. அதனுடைய இலக்கை அடைஞ்சே தீரும். ஞானத்தை கொடுக்குற வரைக்கும் அதை விடாது. நம்ம மனோ சரீரத்தை வச்சு நம்ம என்ன வேணாலும் திங்க் பண்ணலாம், எதனாலும் செய்யலாம்னு நினைக்கலாம். அதனுடைய ஒரே குறிக்கோள் இவனுக்கு எப்படியா ஞானத்தை கொடுக்கணுங்கிறது தான். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் மனதுக்கு வேலை கொடுத்து செயல்படும் போதெல்லாம் கம்முன்னு இருக்கும். மனதுக்கு எப்போ வேலை கொடுக்காமல் செயல்படாமல் அமைதியாக உட்காடுறோமோ தியானத்தில் உட்காந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு நடக்கும். பெரும்பாலும் நீங்கள் ஒரு யாக எங்கேயோ மந்திர உச்சாடம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மனதுக்கு வேலை இருக்குது. அதனால் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. கொஞ்சம் அப்படியே வந்துடுவோம். என் மனதுக்கு எந்த வேலையும் கொடுக்காமல் கண்டுபிடிச்சி சும்மா உட்காந்தோம்னா இல்லை ஒரு அதிர்வு இருந்த இடத்துக்கு போனோம்னா அது வேலையை காமிக்கும். உடனே சமாதிக்கு போகும். அது சமாதி நிலை தான், வேறு ஒன்றும் இல்லை. சமாதிக்கு போயிட்டு அது நான் முன்னே சொல்லியிருக்கேன். சமாதிக்கு 2 நிமிஷத்துலேருந்து குறைஞ்சபட்சம் 2 நிமிஷம், அதிகபட்சம் ஆரம்பத்தில் வரவங்களுக்கு 2 மணி நேரம், இன்னும்னா 48 மணி நேரம் வரைக்கும் 2 நாள் கூட நீடிக்கும். அதுக்கு மேலே பெருசாக நீடிக்காது. 2 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரத்தில் அதிகபட்சம் 48 மணி நேரம் சடோரியோட சமாதி அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது எங்கே போனாலும் அப்படி தான் இருக்கும். நம்ம அதை நிலையில் நிலைச்சி அதை தக்க வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதிலிருந்து பின்வாங்க முடியவே முடியாது. ஒன்ஸ் இன்ஸ்லேட் ஆகிடுச்சுன்னா அதிலிருந்து பின்வாங்க முடியாது. அது நடக்கும். கண்ணை மூடி தியானம்னா அது நடக்கும். நன்றி குருவே. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம் பண்ணிகிட்ருக்கேன். தியானத்தில் நீங்கள் தான் வர்றீங்க. அப்படியே அந்த சிரிச்சுட்டு வான்னு கூப்பிடுவீங்கள்ல கிளாஸில், அது மாதிரி தான் தெரியுது. அப்படியே வர்றீங்க, எங்கேயோ அப்படியே மேகத்துக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி இருக்குது. அப்படி தான், அவ்வளோதான் தெரியுது. அதுக்கப்புறம் இன்னும் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறோம். அது சம்மந்தப்பட்டவங்க கூட இருக்கையில் தெரியும். நம்ம புது மெம்பர்கள் கூட இப்போ இந்த சினிமா சம்மந்தப்பட்டவங்க கூட தான் அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ அதனால் அந்த ஒரு ரட்சகன் படம் டைரக்டர் இருக்கார் பிரவீன்காந்த். அவர் கொஞ்சம் ஆன்மீகத்தில் இருக்கிறவர். ஸோ அவர் இருக்குங்காட்டி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லைங்க அவர் தியானத்தில் இருக்கிறாரு, சரியாயிருவாருன்னு கொஞ்சம் தண்ணி கிணிலாம் தொளிச்சு என்னென்னலாம் பண்ணி பார்த்தாங்க. அப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டேங்க. நல்லதுங்க சாமி. ஆனால் அந்த மாதிரி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. ஒரு 4 நாள் 5 நாள் தூக்கம் இல்லாமல் ஓட்டு கேட்டு அப்படியே ஊராக போயிட்டுருக்கோம். கார்லேயே ட்ராவல், சாப்பிட்றது தூங்குறது எல்லாம் கார். தூக்கம்லாம் சொல்ல முடியாது பெருசாக, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி உட்காந்து ஒரு 1/2 hour 1 hour தியானம் பண்ணி வெளியில் வரையில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபீல் உணர முடியுது. நல்லா இருக்குது. ஆனால் ஹாப்பியாக இருக்குது.
நான் இது என்னன்னு தெரியலையே. முதல்ல என்ன தியானம் பண்ணால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்தா தான் அந்த மாதிரி இருக்கும். இப்போது ரொம்ப ஸ்பீடாக இயங்கிட்டு இருக்கிறோம். உட்காந்தா ஒரு மேக்ஸிமம் 2 நிமிஷத்துக்குள்ளார அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறோம். நல்லா தான் இருக்குதுங்க மாஸ்டர். நன்றி, மிக்க நன்றி. அது ஒன்றும் இல்லை செந்தில். நம்ம எதுக்காக தூங்குகிறோம்? தூங்குறது எனர்ஜிக்காக. நம்ம நாள் முழுக்க வேலை செய்யும்போது நம்ம சக்தி பற்றாக்குறை ஏற்படுது. சக்தினா கேலரிஸ் இல்லை. சக்தி பற்றாக்குறை ஏற்படும்போது நம்ம சாப்பாடை நிறைய தின்னு கூட அந்த சக்தி எடுத்துக்கலாம் கேலரிஸ்னால். ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு அது 10ல் தூக்கம் வருது. அப்போ என்ன காரணம்? பிராணசக்தி குறைஞ்சி போயிடுது. அப்போ நம்ம பிராணசக்தி நம்ம உடம்புக்குள்ளே சேரணும்னா நமக்கு எண்ணங்கள் வராமல் இருக்கணும். எண்ணங்கள் வராமல் இருந்தால் தான் பிராணசக்தி. அதுக்காக இறைவன் தூக்கத்தை ஒன்று படைச்சிருக்கான். தூங்கும்போது கொஞ்சமாக அந்த எண்ணங்கள் வராமல் எண்ணங்களே வராத போது ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறோம். அப்போ ஸ்பேஸ்லேருந்து அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்குது. பேட்ரி ஃபுல்லாக இது மாதிரி அடுத்த நாள் காலையில் இயங்குறோம். இது ரொட்டீனாக நடந்துகிட்ருக்குது. ஸோ தூக்கம் இல்லாத போது டயர்டாகும் போது தூங்கினா தான் அந்த எனர்ஜி. அதுக்காக தான் நம்ம தூங்குறது. ஆனால் தியானங்கிறது என்ன விஷயம்? நம்ம தூங்காமையே நம்ம எண்ணங்கள் வராமல் நிறுத்துகிற ஒரு சமாச்சாரம் தான் தியானம். ஸோ தூங்குறதும் எண்ணங்கள் வராமல் இருந்தால் தூங்குறோம், அப்போ எனர்ஜி கிடைச்சிக்குது. ஆனால் தூங்காமே எண்ணங்கள் வராமல் தியானத்தின் மூலியமாக பண்ணும்போது அந்த எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு 6 மணி நேரம் தூங்கி நம்ம கிடைக்கக்கூடிய எனர்ஜியை ஆழ்ந்த தியானத்தின் மூலிமா அரை மணி நேரத்தில் கிடைச்சிடும். அப்போ நமக்கு அந்த சோர்வு இதெல்லாம் இருக்காது. அவ்வளோதான் மேட்ரு. என்ன புண்ணியம் செய்தேனோ